ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் டேக் ஒன் தமிழ். அண்ட் இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா, அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். இவரை நிறைய இன்டர்வியூஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. பேரட்மேன் சுதர்சன் சாரை தான் இன்னைக்கு மீட் பண்ணி இயற்கை சம்மந்தப்பட்டு அந்த பறவைகளுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு கனெக்ஷனை இந்த இன்டர்வியூல பார்த்தும் கேட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வெயிட் பண்ணாம செக்மெண்ட் குள்ள போயிடலாம். என் வாழ்க்கையை அவங்க அர்ப்பணிச்சிட்டாங்க. இவங்களை நான் தெய்வமா தான் பார்க்கிறேன். தர்மமும் எல்லாரும் பண்ணுங்க, அவங்க கையால வெக்க விடுறேன். தர்மம் பண்ணணும் ஏன்னா வாயிலா ஜீவனுக்கு எங்க தாத்தா சொல்லி கொடுத்தது. என் ஃபேமிலி மேல கூட எனக்கு அந்த அளவு நெருக்கம் இல்லை. இவங்க மேலதான் சாப்பிட்டாங்களா, பறவைங்க கொஞ்சம் பயந்து வந்து சாப்பிட்றாங்க. என்ன ஒரு 3000 வர கிளிகள் ஒரு 500 அதுமே வரும். கிளி ஒரு வாட்டி மாட்டிக்கிச்சு கொரோனா டைம்ல, அந்த கிளியை காப்பாற்றணும். ஆனா இறைவன் இயற்கை தான், இறை அவன், இயற்கை அவன், அதுலயே வார்த்தையுமே இருக்கு. இறைவனே அதுல இயற்கையில. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. நல்லா. உங்களை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சோஷியல் மீடியா திறந்தாலே சார் தான் முன்னாடி வருவீங்க. 14 இயர்ஸா இந்த பறவைகளுக்கு நீங்க சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த டைம் எப்படி சார் நீங்க மேனேஜ் பண்றீங்க? ஏன்னா ஒரு நாள் வைக்கலனா கூட எல்லா ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து ஏக்கம் அடைஞ்சிருவாங்க. இந்த டைமை எப்படி நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறீங்க? டைம்ன்றது நாமளா செட் பண்றது தான்மா. கமிட்மெண்ட் எல்லாருக்கும் தான் இருக்கும். பட் இது ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி நான் அதை எடுத்துக்கிறேன். இந்த டைமிங் எனக்கு குழந்தைங்க, ஏன்னா என் ரூம் கீழே தான், இவங்க வந்து கத்துவாங்க, கூப்பிடுவாங்க. அவங்க தான் எழுப்பியே விடுவாங்க. ஆமாம், அவங்க அலாரம் மாதிரி எனக்கு வந்து எழுப்பி விடும்போது மேலே வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணுவேன். 16 இயர்ஸ் எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து பண்ணுறேம்மா. அது இந்த பழக்க வழக்கங்கள் எனக்கு அப்படியே ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. இது என்னோட சேவையிலேயே பெரிய சேவை ஆயிடுச்சு. அவங்க என்ன அவங்க பக்கம் வலிச்சுட்டாங்க. வாழ்க்கையில ஒரு அங்கமாவே. ஆமா, ஏன்னா அவங்க தான் என்ன எடுத்து காட்டினாங்க இந்த உலகத்துக்கு. நான் என்னதான் வியாபாரம் பண்ணாலும் ஃபேமிலியில இருந்தாலும் இந்த சேவை தானே எனக்கு இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுச்சு. அதனால இவங்களை நான் தெய்வமா தான் பாக்குறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபுட் சார் செலவாகுது? ஏன்னா நீங்க கேட்லாம் கூட வச்சிருக்கீங்க, அது இல்லாம ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்குமே வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்றீங்க. எவ்வளோ சார் இதுக்கான ஃபுட் எவ்வளோ செலவாகுது? இது பார்த்தாமா, என்னோட தேவைகள் நான் மெயினாக ஃபஸ்ட்டு கம்மி பண்ணிப்பேன். என்னோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி 80% இவங்களுக்கு தனியாக ஒதுக்கிடுவேன் பட்ஜெட்டில். ஏன்னா தர்மம்னு எடுத்து வச்சுருவேன். தர்மம் பண்ணணும் ஏன்னா வாயிலா ஜீவனுக்கு எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தது எங்களுக்கு. அது அப்படியே அந்த ஹேபிட் எனக்கு அப்படியே அதே மாதிரி தான் வருது, மாற்றிக்க முடியல. இப்போது எனக்கு 3000 ரூபாய் செலவாகுதுன்னா ஆஃப் சீசனில் 2000 ரூபாய் செலவாகும். ஆவரேஜாக சொல்ல முடியும், அக்யூரேசியாக சொல்ல முடியாது. ஃபினான்ஷியலாக நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? இதை தவிர்த்து வேலை, உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஒர்க் என்ன சார்? எலக்ட்ரிக்கல் ஜாப்மா எங்களுது. ஓகே. நான் எம்எஸ்சி கிராஜுவேட்டு. சூப்பர் சார். எம்எஸ்சி ஸ்கூபா டைவிங் கற்றுன்னுக்கிறேன். அதே மாதிரி 10 இயர்ஸ் பிளாக் கேட்ஸ்க்கும் மிலிட்ரிக்கும் ட்ரைன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவே எனக்கு பிளாக் கேட்ஸ்லாம் ட்ரைன் கொடுக்கும்போது ஃப்ரீயாக தான் அவங்களுக்கு ட்ரைன் பண்ணேன், பணம்லாம் வாங்க மாட்டேன். ஆனால் எனக்கு வருமானன்றது வியாபாரத்தில் வரதாங்க. ஏன்னா ஃபேமிலி பிஸ்னஸ் அது. தாத்தா அது கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி. என்னோட தேவைகள் டோட்டலாக கம்மி பண்ணிப்பேன். இவங்களுக்கு இந்த ஃபுட்டை பூர்த்தி பண்ணுறேன் வாயிலா ஜீவராசி. அரௌண்ட் ஒரு 16 இயர்ஸா இதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் பறவைகளுக்கும் உள்ள ஒரு நெருக்கத்தை பத்தி சொல்லுங்க சார். மறக்க முடியாத ஒரு தருணத்தை எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க சார். பறவைங்க போய் என் வாழ்க்கையில குழந்தைங்க மாதிரி ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால்
என் ஃபேமிலி மேலே கூட எனக்கு அந்த அளவு நெருக்கம் இல்லை. இவங்க மேலே தான் சாப்பிட்டாங்களா, எங்கே போனாலும் கிளிகளுக்கு என் வாழ்க்கையை அவங்களுக்கு அர்ப்பணிச்சிட்டாங்க. 40 இயர்ஸ்லேயே இவங்க என்ன அவங்க அப்பாவை ஏற்றுக்கினாங்க. ஆமாம், அடாப்ட் பண்ணிக்கினாங்க. அதில் இவங்களுக்கோசமே நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். என் ஃபேமிலி நெக்ஸ்ட்டு தான், அதுக்கு நெக்ஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு இவங்களோட பூர்த்தி. எனக்கு இல்லைன்னா கூட என் குழந்தைங்க சாப்பிட்ணும். எனக்கு அது என்ன தெரியலம்மா, இறைவன் வந்து என் உள்ளத்தில் வாழறான்னா தெரியல, இவங்க மேலேயே தான் இருக்கும். இத்தனை வருஷம் நீங்கள் பார்த்து நெகிழ்ந்த தருணம் ஏதாவது இருக்கா சார் இந்த இடத்துல? நிகழ்ந்த தருணம்னா கிளி ஒரு வாட்டி மாட்டிக்கிடுச்சு கொரோனா டைமில். அந்த கிளியை காப்பாற்றணும். நிறைய கிளிங்களை நான் காப்பாற்றிருக்கேன். ஒரு வாட்டி குரங்கு வந்து கிங்ஃபிஷர் பேர்டு நெஸ்ட்லேருந்து விழுந்துடுச்சு. அந்த பேர்டை எடுத்துன்னு வந்து இங்கே அந்த குரங்குக்கு தெரியுது பேர்ட்ஸ்லாம் இங்கே தான் வந்து சாப்பிடுதுன்னு. அந்த பேர்டை எடுத்துன்னு வந்து தன் வாயால் மென்று அந்த கிங்ஃபிஷர் பேர்டை ஊட்டி விட்டுருது. அந்த அந்த தருணம் போய் அந்த குரங்குக்கிட்ட ஒரு தாய்மை உணர்வு இருந்தது பார்த்தேன். எப்படா இதெல்லாம் நடக்குது? இயற்கைமா, யாரையும் கெடுக்கிறது இல்லை. இயற்கையை கெடுக்கிற ஒரே ஜீவராசி மனித இனம் மட்டும்தான். அது என்னன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அது புரியாத புதிராக தான் இருக்குது. ஏன் இவங்க இயற்கையை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க? பட் மனித இனம் இயற்கையோட வாழ்ந்ததான் வாழ முடியும். நீங்க பல வருஷமா இதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. பட் சோஷியல் மீடியா பூம் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு மேன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு சார்? இப்போ நல்ல சப்போர்ட்மா. மெய்யழகுன்னு ஒரு படம் வந்தது, பிரேம் சார் டைரக்டர். அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்துட்டு நிறைய பர்சன்ஸ் இங்கே வராங்க. அவங்களாம் இப்போ வரும்போது எனக்கு பணம்லாம் கொடுக்க வராங்க. இதெல்லாம் இந்த சேவையை பார்த்துட்டு பணம் எனக்கு, நான் மணி ஹேட்டர், பணம் பிடிக்காது. அதனால் அவங்க உணவாக எடுத்து தராங்க. ஏன்னா அவங்க கையில் இப்போ கொடுக்கும்போது இந்த சேவைன்றது நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் இல்லையாம்மா. எல்லாருமே அது வரணும்னு சொல்லிட்டு இந்த தர்மமும் எல்லாரும் பண்ணுங்க, அவங்க கையால் வைக்க விட்றேன், அவங்களுக்கும் அந்த இது கிடைக்கணும், விஷஸ் கிடைக்கணும் சொல்லிட்டு அவங்க கையால் வைக்கிறேன். வர குழந்தைங்களுக்கு கற்றுத்தரேன். ஏன்னா வர ஜென்ரேஷன் தான் வாழணும் இல்லையாம்மா. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மரங்கள் வளர்க்குறத பற்றி சொல்லுவேன். இன்னும் வாயிலா ஜீவனுக்கு கொடுக்குங்க, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களோட ஒய்ஃபோட சப்போர்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் நிறைய இன்டர்வியூஸ்ல பார்த்துருக்கோம். பட் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? ஏன்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்களா, இல்லை அவங்களுமே உங்களை ஊக்கப்படுத்துவாங்களா? சில பேர்மா எடுத்துக்கிறவங்களை பொறுத்து தான். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காது. 5 விரல் இருக்குது, எல்லா விரலும் ஒன்றும் இல்லைங்க. அதுமாதிரி சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஏன்டா பணத்தை வேஸ்ட்டு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஏன்டா இவ்வளோ பெரிய பில்டிங் வச்சுருக்கிறேன் கட்டி வாடகை ஓட்டுறேன். எல்லாம் பணத்தை நோக்கி தான் இப்போ ட்ராவலிங். நான் தான் அவங்களுக்கு ஒரு சொல்லுவேன், இப்படி பண்ணுன்னு. அவங்களுக்கு அந்த ஏஜில் நான் சொல்கிறது ஒரு 45, இப்போ அவங்களுக்கும் வயசாயிடுச்சு, 55 கிட்ட வந்துட்டாங்க. இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, நீ போகிற ரூட் கரெக்டா, நாங்கள் போகிற ரூட் தப்புடான்னு சொல்கிறாங்க. இப்போ சென்னை சிட்டியில் பறவைகள்லாம் வாழ்கிறதுக்கு இவ்வளோ சவால்கள் இருக்குன்னா என்ன சார் சொல்லுவீங்க? பறவைங்க வாழணும்னா மெயினாக மரங்கள் இருக்கணுமா. ஏன்னா மரங்கள் தான் அவங்க வீடு. நம்ம எப்படி வீடு கட்டி வைக்கிறோமோ இந்த மாதிரி இவங்களுக்கு யாரும் ரியல் எஸ்டேட்லாம் இல்லை. மனிதர்களுக்கு எப்படி தள்ள கட்டிடுறாங்க. ஒரு மனுஷத்தாவே 5 வீடு இருக்குது, அவனுக்கு 10 வீடு இருக்குது. ஆனால் பறவைங்களுக்கு ஒரு கூடு தான் கூட. இந்த வீடு, இந்த மரம் இருக்குது, இது காகத்தோட மரம். காகங்கள் தான் கூடு கட்டி வாழுது. ஆனால் பேரட்ஸ்ன்றது மர பொந்துகளில் வாழுவாங்க. அந்த மர பொந்து கூட இவங்க மர கொத்தியில் பண்ணி வச்சுருக்கோம், வீடு கட்டியிருக்கோம். இவங்க வந்து தங்கிட்டு குஞ்சு பொறிச்சிட்டு அதில் போவாங்க. எதுவுமே அவங்க நிரந்தரமாக வைக்கிறதில்ல. மனிதன் தான் தன்னோட 10 தலைமுறை 20 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து யாருக்குமே எதுவுமே இல்லாமல் போயிடலாம். அதுதான் நம்ம ஹியூமன்ஸ் பண்ணுற தப்பு. இப்போ பறவைகள் பெருசாக சாப்பிடுது அப்படின்னாலே மனுஷங்க வந்து பக்கத்தில் நின்னாலே அது பயந்து பறக்கிறது உண்டு. இந்த மாதிரி மிஷின் சவுண்ட்ஸ்ல அது வருதா சார் ரெகுலரா? ரொம்ப கஷ்டமா. இப்போ ஒரு மாசமா இந்த மிஷின்ஸ்லாம் வந்துடுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். மரங்கள்லாம் வெட்டிட்டாங்க, ஒரு 10,000 மரம் கிட்ட வெட்டிட்டாங்க. மரம் தான் வெட்டினாங்களேன்னு பார்த்தா ஏதோ ஒரு பிரிட்ஜு மாதிரி கட்டுறாங்க. கண்டெய்னர் போகிறதுக்கு பிரிட்ஜா போர்ட்டுக்கு. அது எனக்கு என்னது நல்லதாக படலாமா? அதெல்லாம் இது இயற்கைன்றது இறைவன் கொடுத்த வரம்மா.
மிகப்பெரிய வரம். ஆனால் திருப்பி மீட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒருத்தரால் முடியாது. பல பேரோட இது இருந்தால் தான் இயற்கையை மீட்டு எடுக்க முடியும். ஒரு பொருளை அழிக்கணும்னா ஈஸியாக அழிச்சிடலாம். உற்பத்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்குது, எடுத்து இப்படி போட்டிங்கன்னா அது கிளாஸ் உடைஞ்சிடும். அதை சேர்த்து பாருங்க முடியாது. ஏன்னா விஆர் பேட்டர்னே இயற்கையோட வாகிறது தான். நம்மளாம் பிறக்கும் போது ஏசியோட பிறக்கல. அதனால நம்ம ஊரை இயற்கையை மதிக்கிறதே இல்லை. ஆனால் இறைவன் இயற்கை தான். இறை அவன், இயற்கை அவன். அதுலேயே அர்த்தமே இருக்குது. இறைவனே அதில் இயற்கையில் தான் இருக்கான். நம்ம தான் புரிஞ்சிக்கிறது இல்லை. இந்த மாதிரி மிஷினுங்களை வச்சு பிரிட்ஜு கட்டுறது, இயற்கையை ஈஸியாக அழிக்கிறோம். பறவைங்க கொஞ்சம் பயந்து வந்து சாப்பிட்றாங்க. என்ன ஒரு 3000 வர கிளிகள் ஒரு 500 அதுமாரி வருது. கஷ்டப்படுறாங்க. அவங்க பயந்து என்ன பண்ணுறாங்க, 6 மணி 5:30 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. 2 வேளை உணவு அளிக்கிறேன். இப்போ அந்த மிஷின்கள்லாம் பயந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் 5:30 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. பயந்து சாப்பிட்றாங்க. ஒரு நாய்ஸ்லெஸ் இருந்தால் பரவாயில்ல. நாய்ஸ் வேற, ஹெவி நாய்ஸ். எல்லாம் ஹெவி மிஷின்ஸ். இது யாருக்கு பலன் தெரியல. அது சென்னை சிட்டியில பறவைகள்லாம் பாதுகாப்பா வாழ்றதுக்கு இந்த மாற்றங்கள்லாம் செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன கேட்பீங்க? நிறைய மரங்கள் தான் நட சொல்லுவாங்க. ஏன்னா மரங்கள் போய் கல்ப விருட்சம் நம்ம மனிதர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். மரங்கள் இருந்தால் தான் நம்ம கம்மிங் ஜென்ரேஷனும் நோய் நொடி இல்லாமல் வாழும். அது என்னதோ மரங்களை வெட்டுறது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல. அது என்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இருக்க ஜென்ரேஷனை பற்றி பேசுனீங்க. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே செல்ஃபோன்லேயே தான் முழுகிட்டாங்க. இயற்கை மீது ஒரு பெரிய ஆர்வமே இல்லாமல் இருக்காங்க. அப்படி இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் திரும்பி இயற்கைக்கு ஒரு ஆர்வம், இயற்கை மீது ஒரு ஆர்வம் செலுத்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? என்ன செய்யணும்னு நீங்கள் ஒரு சொல்லுவீங்க? வர ஜென்ரேஷன்லாம் என்ன சொல்லணும்னா, க்ரீன் ரெவல்யூஷன் பண்ணலாம். புரட்சி சண்டை போகிறத விட ஒத்துமையாக சேர்ந்து எல்லாம் மரம் நடணும். எங்கெங்கே எம்டி லேண்ட் இருக்குதோ, வேஸ்ட் லேண்டில் இருக்க மரங்கள் நடணும். குளங்களை க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி இயற்கையை நம்ம சேஃப்டி பண்ணோன்னா கம்மிங் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப அற்புதமான செயலாக இருக்கும். ஏன்னா இயற்கையை அழிக்கிறவங்க அழிச்சுன்னு போகிறாங்க. இருந்தாலும் வாழ வைக்கிறவங்க அதிகமாயிட்டாங்கன்னா இயற்கையை மீட்டு எடுக்கலாம். இப்போ வர குழந்தைங்களாம் இப்போது ஒரு 2 மாதமாக லீவ் இல்லைம்மா, ஸ்கூல் பசங்களாம் இங்கே வந்தாங்க. எனக்கு என்னதும் அந்த பசங்கக்கிட்ட நம்மளுக்கு இருந்த அந்த ஊட்ட சக்தி இல்லைம்மா, நோய் நொடியோடு வராங்க. என்ன கேட்டால் ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் ஆக்டிவிட்டி சொல்கிறாங்க. அப்போலாம் ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே அந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் ஏதோ டிசீஸ்லோட வராங்க. கேன்சர்னு சொல்கிறாங்க. இவ்வளோ 3 வயசு குழந்தைக்கு கேன்சர்லாம் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். இதெல்லாமே காரணம் இயற்கை அழிவு தான். நம்ம இயற்கையோட வாழறது இல்லை. இயற்கையோட வாழ்ந்தோன்னா ரொம்ப அருமையாக வாழ்க்கை இருக்கும். மனித இனத்தை காப்பாற்றலாம். இல்லைன்னா மனித இனம் அழியிற தருவாயில் போயிடும். ஏன்னா இப்போவே சிட்டுக்குருவி நிறைய இனங்கள் அழிஞ்சுன்னு வருது. மனித இனம் மட்டும்னா மிஷின்ஸ் இல்லை, நாமளும் ஒரு இனம்தான். அவன் உணரணும். அதை உணர்ந்தா இந்த கடைசியில் கண்ணு கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. கண்ணு இருக்கும் போதே நம்ம இந்த இயற்கையை காப்பாற்றணும். அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. எல்லாருக்கும் வரவங்கிட்ட நான் ஒவ்வொரு நாளும் 1/2 hour பாடம் எடுக்கிறேன். இயற்கையை பற்றி காப்பாற்றுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு யாரை பற்றி எனக்கு பணமோ புகழோ பொருளோ எனக்கு தேவையில்லைம்மா. வர்ற ஜென்ரேஷனை வாழ வைக்கணும். அதற்கு என்ன சொல்யூஷன் நம்ம பண்ணணும், அதுதான் நான் பார்த்து நிற்கிறேன். ஏன்னா வாழ்ந்தோம் இறந்தோம் இருக்கக்கூடாது. வாழ வச்சோம் இறந்தோன்னு இருக்கணும். வாழ வைக்கணுமா, 4 பேரை வாழ வைக்கணும். அதுதான் நம்ம பிறந்ததுக்கு பலன். இத்தனை வருஷமா நீங்க இந்த சேவை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க சார். ஆனா கடைசியா எனக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கு, அது நிறைவேறணும் அப்படின்னா நீங்க லாஸ்டா என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு என்னோட ஆத்மா சாந்தி அடையணும்னா இயற்கை தான்மா. குழந்தைங்களாம் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். வாயிலா ஜீவராசிகள்லாம் வாழணும். இப்போலாம் வண்டியில் காரில் அசால்ட்டாக அந்த நாயும் பூனியும் மெரிச்சிட்டு அதை ஓரம் கட்டிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் கண்ணுக்கு எதிர்க்க பார்க்கும்போது கண் கலங்குது. கண் கலங்கலாம் பரவாயில்ல, மனசே அழுகுது, ஹார்ட்டெல்லாம் வலிக்குது. அந்த மாதிரி இப்போது நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் எடுக்கணுமா. ஏன்னா பறவைகள் வாயிலா ஜீவராசிலாம் இயற்கையை காப்பாற்றுறாங்க. மனிதனும் எந்த இயற்கையும் காப்பாற்றினதான் சரித்திரமே இல்லை.
சண்டை போட மட்டும் தான் தெரியும். அதுதான் இவங்களுக்கு தெரிஞ்சது. இயற்கையை வாழ வைக்கணும்னா இந்த மாதிரி இனங்களை வாழ வைக்கணும். சிட்டுக்குருவி, அழிஞ்சு போன இனங்களை இன்னும் மீட்டு எடுக்கணும். இதெல்லாம் நம்ம வர பாடங்களிலே இவங்க இயற்கையை பற்றி போட்டோம்னா நோய் நொடி இல்லாமல் வாழலாம். நோய் நொடி இல்லாமல் வாழணும்னா இயற்கையோடு தான் வாழணும். நீங்களாம் அது பண்ணணுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, இது வரைக்கும் நீங்க கொடுத்த இன்டர்வியூஸ்லயே உங்களுக்கும் பறவைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பை தான் நாங்க பார்த்திருக்கோம். ஆனா முதலையா ஒரு இயற்கை அழியக்கூடாதுன்னு உங்களுடைய ஏக்கத்தை நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். கண்டிப்பா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதை காப்பாற்றுவாங்க. இந்த இன்டர்வியூ மூலமா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களுடைய ஸ்வீட்டான வேர்ட்ஸ். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி.